இந்த ஆண்டிலேருந்து நம்ம நிறைய ஓரியன்ட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபொனிக்ஸ்லேருந்து அப்புறம் கடைநல்லூர் சார் வந்து இதே மாதிரி சார் மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணி கொடுத்தாங்க. ரியலி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கிடும் போது வந்து இதை வச்சு அடுத்த ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிளாஸு. இன்றைக்கி நடந்த கிளாஸும் அதே மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி நடந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு மிக தெளிவாக மெயினாக வந்து என்ன அப்படின்னா ஒரு கவனம் வேணும். கவன சிதறல்கள் இல்லாமல் வந்து நாம் வந்து நம்மளும் சரி நம்முடைய குழந்தைகளையும் சரி நல்ல முறையில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸு தான் வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ரியலி இப்போ காலையிலேருந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேர் வேக்கண்டாக இருந்ததுலேருந்து அடுத்த டீச்சரை வந்து உட்கார வைக்கிறது, அப்புறம் வந்து பாலை வந்து கீழே போட்டு கவுண்ட் பண்ணுறது, வாட்டர் ஃபில்லப் பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து கிளாஸ் கான்சன்ட்ரேஷனுக்காக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதர் ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூல் வந்து டாப் மோஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நடத்தின இந்த கிளாஸ் வந்து எல்லோருக்கும் பள்ளிக்கும் மிக சிறப்பாக இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு இன்று கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Teachers, today class is as per our aspect. நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு இருந்தது, நம்மளுடைய கொயரியை சார்கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணோம். இதுவரைக்கும் நடந்த கிளாஸில் அவங்க சொன்னாங்க, நம்ம கேட்டோம். அதெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலில் யூஸாக வரலை, நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. இன்றைக்கி அவங்கள்ட்ட நம்ம எல்லா என்ன சொல்லுது பாலிசி அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கலுக்கு என்ன செய்யணும் அது நம்ம ஒரு 4 பாயிண்ட் அவங்கள்ட்ட சொன்னோம். அந்த 4 பாயிண்ட்டுக்குமே அவங்க எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணால் உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், இந்த மெயின் டைம் சிடி கேட்டகரியை எப்படி நீங்கள் உங்கள் பக்கம் திசை திருப்பி கொண்டுட்டு வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஆஃப் தட் கிளாஸ் டுடே. அப்பப்போ ஒரே இடத்துல இருக்காமல் அப்பப்போ இடத்துக்களை மாற்றி கொடுத்து பிள்ளைகளை வந்து இந்த சேட்டை பண்ணுற பிள்ளைகளையோ கவனிக்காத பிள்ளைகளையோ முன்னாடி கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி கவனம் சிதற விடாமல் அவங்கள கவனிக்க வைக்கிறது முதல்ல. போர்டில் எழுதி எப்பா இது என்ன எழுத்து அதே எழுத்துன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி ஐடென்டி பண்ணி அந்த பிள்ளைகளை கொண்டு வர்றது இதாக இருக்கும். கேம்ஸ் மூலமாக இப்போ ஒரே நம்ம எழுத்து படிப்பு அப்படின்னு கொண்டு வராமல் ரைம்ஸு ஸ்டோரி. வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸு தொடங்கினதுலேருந்து நம்ம இப்போ கற்றுக்கிட்டது வந்து நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அதில் டம்ளரில் நம்ம தண்ணி நிரப்புனதில் வந்து பொறுமையாக இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம மாணவர்கள்ட்ட இருந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதே வட்டத்துக்குள்ளே இல்லாமல் அவங்கள வந்து இன்னும் வெளி உலகத்தில் எல்லாத்தையும் நிறையா திறமையை கற்றுக் கொடுக்கணும். டிவியில் ஸ்மார்ட் கிளாஸில் அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி வந்துச்சு, அதை வந்து அந்த பிக்சர் கொடுத்து அதில் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அறிவுத்திறன் வளர்ச்சிகளை கற்றுக் கொடுக்குற மாதிரி அவன் புரிஞ்சு அந்த படத்தை புரிஞ்சு எப்படி ஆன்சர் பண்ணோமோ அதே மாதிரி மாணவங்கள்ட்டையும் நம்ம வெளிக்கொணர்றது. பேப்பர் இது பண்ணது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவன்கிட்ட வந்து எதுக்கையுமே கொண்டா அப்படின்னு சொல்லி பிடுங்காமல் பொறுமையாக எனக்கு அது தாயேன் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு மாணவர்கள்ட்ட வந்து ஒரு தயவு கூர்ந்து ஒரு கேட்டு அந்த மாதிரி லேர்ன் பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டோம். கிளாஸில் வந்து பசங்களை எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும், என்த்துவாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ChatGPT யூஸ் பண்ணி நம்மளோட டிஃபிகல்ட்டியை ChatGPTயில் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். தேங்க்யூ. நம்ம வந்து பாசிட்டிவாக பிள்ளைங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த செஷன் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்றைக்கி வந்து சர்க்கிளாக உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, காலையில் வந்த உடனே போர்டில் ரைட் பண்ணாமல் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக எல்லாத்தையும் பிள்ளைங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தேங்க்யூ.
குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஒரு பாயிண்ட் தெரியாத விஷயத்தை நம்ம தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யார்ட்டனாலும் தெரியலன்னு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கன்வே பண்ணும்போது பொலைட்டாக கன்வே பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ.